அடுத்து ஹியூமிக் அமிலம். இந்த ஹியூமிக் அமிலத்தை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஹியூமிக் அமிலத்துல இந்த டெல்டா மாவட்டத்துக்கு தேவையான ரொம்ப அடிப்படையான பொருள் இருக்குங்க. மண்ணை வளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இது பசுந்தாள் உரங்கள் போடுங்க, பலதானிய விதைப்பு போடுங்க அப்படின்னு நம்ம எவ்வளோ சொல்லுவோம். ஆனால் நம்ம எதுவும் செய்யலை. சரிங்களா? அதான் உண்மை, நம்ம செய்யலை. வேளாண்மை துறை அலுவலகத்தில் விதை வச்சிருக்காங்க. நான் அந்த விதையை யாராவது வாங்கியிருக்காங்களான்னு சென்னையில் உட்காந்து ஆய்வு பண்ணுவேங்க. அந்த மாவட்டத்தில் அந்த டெப்போவில் இருக்கிறது அப்படியே இருக்கும், வித்திருக்காது. அப்படின்னா நம்ம யாரும் வாங்கி போடலை. சரியா? சரி, இப்போ அப்படியே இருந்துட்டு போகுது. இருந்தாலும் என் மண்ணை வளப்படுத்தணும். அதுக்கு உடனடியாக தூக்கிட்டு போகிற மாதிரி, கொண்டு போய் போடுற மாதிரி ஒரு பொருள் வேணும். என்ன பொருள்? அதான் ஹியூமிக். அது பவுடராக இப்போ கிடைக்குதுங்க. 130 ரூபாங்க ஒரு கிலோ. 130 ரூபா. 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம். 1 கிலோ இல்லை, முடியும் 2 கிலோ, முடியும் 3 கிலோ. 200 லிட்டரில் கலங்க. நான் திருப்பி சொல்கிறேன், வரப்புல இருந்து சாய்ச்சி விடுங்க. தண்ணியை உள்ளே போய் ஊற்றலனாலும் பரவாயில்ல.